السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 141. இந்த ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய 141ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய பாடத்தில் பாபு தஹரீமின் துல்மி வல் அம்ரி பிரத்தில் மவாலிம் என்ற இந்த புதிய தலைப்பை பற்றிய செய்திகளை பற்றி, இதில் இடம்பெறக்கூடிய ஹதீஸை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா இதன் மூலம் உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 141ஆம் நாள் பாடத்தில் நாம் ஒரு புதிய பாடத்தை நம்ம துவங்க இருக்கிறோம். அந்த பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னா, பாபு தஹரீமின் துல்மி வல் அம்ரி பிரத்தில் மவாலிமி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தலைப்பு. இப்போ இதற்கான அர்த்தம் என்னன்னா, அநீதம் இழைப்பது ஹராமானதாகும். இன்னும் அநீதமான பொருட்களை திருப்பி கொடுப்பது குறித்தான ஏவலை குறித்த பாடமாக இருக்கின்றது. அப்போ இந்த பாடத்துல அநீதம் புரிதல் கூடாது என்பதை பற்றி பார்க்கிறோம். அநீதமான வந்த பொருட்களை திருப்பி தருதலை குறித்த விஷயங்களையும் நம்ம பத்தி பார்க்கிறோம். அப்போ பொதுவாக இந்த உலகத்துல அநீதம் செய்யக்கூடிய நபர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன? இந்த உலகத்துல அநீதம் இழைக்கக்கூடியவருடைய நிலை நாளை மறுமையில் எத்தகையதாக ஆகியிருக்கும்? இந்த உலகத்துல அநீதம் இழைக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தண்டனை என்னவாக இருக்கணும்? இந்த அநீதம் இழைக்கக்கூடியவர்கள் நம்ம என்ன செய்யணும் என்பதையெல்லாம் பற்றி கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடமாக இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கு. அப்போ இந்த உலகம் என்பதே மிகப்பெரிய ஒரு அநியாயத்தால, ஒரு அநீதத்தால சுழன்று கொண்டிருக்கிறது. அப்போ எல்லா பக்கமும் அநீதம் தான், எல்லா பக்கமும் லஞ்சம், ஊழல் போன்ற எல்லா தவறுகளும் நடக்கக்கூடியதாக இன்றைய காலம் ஆகிருச்சு. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அப்போ இத்தகைய அநீதம் செய்யக்கூடிய நபர்கள் எத்தகைய தண்டனை அல்லாஹு தஆலா கொடுப்பான்? அல்லாஹ்விடத்தில் இவருடைய நிலை என்ன, எப்படி இவர்கள் இருப்பார்கள் என்ற குறித்தான விஷயங்களை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷெரீஃபில் எக்கச்சக்கமான ஆயத்தை சொல்லியிருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எக்கச்சக்கமான ஹதீஸ்களை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா அது எந்த அளவிற்கு முக்கியமாக கருதக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். அப்போ இதை பற்றி தான், இதற்கு கீழே வரக்கூடிய இந்த ஹதீஸுகளை பற்றி தான் இனி வரக்கூடிய பாடங்களில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அப்போ இந்த பாடத்தினுடைய ஒரு பாடச் சுருக்கம் என்னன்னா, முதலாவதாக இந்த தலைப்பிற்கான ஒரு சின்ன அறிமுகத்தையும் அதற்கான அர்த்தங்களையும் நம்ம பார்த்தாச்சு. இது முதலாவது விஷயம். இரண்டாவதாக, இந்த பாடத்திற்கு தோதுவாக முசன்னிஃப் அன்னவர்கள் 2 ஆயத்தினை நமக்கு கொண்டு வருவார்கள். அப்போ அந்த 2 ஆயத்திற்கான தர்ஜுமா என்ன, அதற்கான விளக்கம் என்ன, அது எதற்காக வேண்டி கொண்டு வரப்பட்டது என்ற செய்திகளை பற்றி நம்ம இரண்டாவது விஷயமாக பார்க்க இருக்கிறோம். மூன்றாவதாக, இந்த பாடத்திற்கு கீழே ஒரு ஹதீஸினை நம்ம முதலாவது ஹதீஸாக சொல்லப்படக்கூடிய அந்த ஹதீஸை குறித்தான அந்த விஷயங்கள், அது எத்தகைய ஹதீஸ் என்பதை பற்றி, அந்த செய்திகளை பற்றி நாம் இன்றைய பாடத்தில் பேச இருக்கின்றோம்.
அப்ப அந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அநீதத்தை நீங்க பயந்து கொள்ளுங்க, இன்னும் அநீதக்காரர்களான் நீ பயந்து கொள்ளுங்க. ஏன்னா அநீதம் என்பது மறுமை நாள்ல அது இருளாக இருக்கக்கூடியதாக இருக்கு. இன்னும் கஞ்சத்தனத்தையும் நீங்க பயந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களை இந்த கஞ்சத்தனம் என்பதுதான் அழித்ததாக இருந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஹதீஸ். அந்த ஹதீஸிற்கான தர்ஜிமாவை விளக்கத்தையும் பற்றி நாம் இன்றைய பாடத்துல முழுமையாக நம்ம பேச இருக்கிறோம். அப்ப இதுதான் மூன்றாவது விஷயமாக இருக்கு. அப்ப இந்த மூன்று விஷயங்களையும் பற்றி தான் இன்றைய 141ஆம் நாள் பாடத்துல நாம் பேச இருக்கின்றோம் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 26வது பாடம். இந்த ரியாலு ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய அந்த பாடங்களுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது 26வது பாடமாக இது அமைகின்றது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த பாடத்தினுடைய பெயர் என்ன? பாபு தஹரீம் துல்மி வல் அம்ரி பிரத்தில் மலாலிமி என்பதாகும். அப்போ இதற்கான அர்த்தத்தை நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு, திரும்ப ஒரு வாட்டி பார்க்கலாம். அநீதம் செய்வது, அநீதம் புரிதல் கூடாது என்பதை பற்றியும், வல் அம்ரி பிரத்தில் மலாலிமி அநீதமாக இருக்கக்கூடிய பொருட்களை திருப்பித் தருதல் என்பதை கொண்ட ஏவல் குறித்தான பாடமாக இது அமைகின்றது என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம், இந்த பாடத்திற்கு தோதுவாக பொருத்தமாக முசன்னிஃப் அன்னவர்கள் 2 ஆயத்தினை குர்ஆன் ஷரீஃப்ல இருந்து கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம். அந்த 2 ஆயத்துக்களை இப்ப நம்ம பார்ப்போம் வாங்க. قال الله تعالى, உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, மாலில் ظالمين من حميم ولا شفيع يطاع صدق الله العظيم. இந்த ஆயத்திற்கான தர்ஜிமா என்ன பாருங்க. மாலில் ظالمين அநீதம் இழைக்கக்கூடியவர்களுக்கு இல்லை, மின் ஹமீமின் பாதுகாவலர்களில் இருந்தும் இல்லை, வலா ஷஃபீஇன் இன்னும் பரிந்துரை செய்யக்கூடியவர்களும் இல்லை, யுதாஉ வழிபடக்கூடிய, அப்ப வழிபடக்கூடியனா ஏற்கப்படுகின்ற, ஷஃபாஅத் செய்யக்கூடியவர்களும் கிடையாது அந்த லாலிமீன்களுக்கு என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு ஆயத்து. அப்போ இந்த ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்ல வரான்? இந்த உலகத்துல அநீதம் இழைப்பார்களா இல்லையா? இந்த உலகத்துல அநீதமான செயல்களை செய்து மனிதர்களுக்கு நீதமான காரியத்தை செய்யாமல் அநீதத்தை மட்டுமே செய்யக்கூடியவர்கள், அப்படி அந்த அநீதம் செய்யக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு பாதுகாவலரும் கிடையாது. ஓ, எந்த ஒரு பாதுகாவலரும் கிடையாதுன்னா எப்படி? இந்த உலகத்துல அநீதம் செய்யக்கூடிய எத்தனையோ அரசர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ தலைமை பொறுப்பை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் பாதுகாவல் இருக்கதானே செய்யறாங்க. அவர்களை பாதுகாக்கின்ற ஒரு கூட்டம் இருக்கத்தானே செய்யுது, பல தொண்டர்கள் இருக்கதானே செய்யறாங்க. எப்படி அல்லாஹ் இல்லைன்னு சொல்றான்? இந்த உலகத்தில் பாதுகாவலர் இருப்பார்கள், ஆனால் மறுமையில் அவர்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த அநீதம் செய்யக்கூடியவங்க மறுமைக்கு வந்தாங்கன்னு சொன்னா, மறுமை நாள்ல அவர்கள் வரும் பொழுது அவர்களை பாதுகாத்து அவர்களை நரகத்தில் அனுப்பாம அவர்களை சுவனத்திற்கு பாதுகாப்பாக கொண்டு செல்லக்கூடியவர்கள், அவர்களுக்கு எந்த ஒரு அதாபும் எந்த ஒரு வேதனையும் ஏற்படாமல் தடுக்கக்கூடியவர்கள், அவர்களை பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்கள் யாரும் கிடையாது என்பதை அல்லாஹ் சொல்றான். அப்போ அவர்கள் திட்டமாக அவர்கள் தண்டனைக்குரியவர்கள், அவர்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது அல்லாஹ் தஆலா இந்த ஒரு ஆயத்தின் மூலமா சொல்ல வரான். புரியுதுங்களா? அப்ப அவர்களை யாராலும் காப்பாற்ற முடியாது, அவர்களை பாதுகாப்பவர் எவரும் இருக்க மாட்டார் என்று அந்த லாலிமீன்களுக்கு அல்லாஹு தஆலா சொன்னான். அடுத்தபடியாக வலா ஷஃபீஇன் இன்னும் ஷஃபாஅத் செய்யக்கூடியவர்களும் பரிந்துரை செய்யக்கூடியவர்களும் கூடியவனும் கிடையாது, யுதாஉ ஏற்கப்படுகின்ற ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற பரிந்துரை செய்யக்கூடியவரும் கிடையாது என்று சொல்றான். அப்போ ஏற்றுக்கொள்ளப்படுகின்றனா, இப்போ சில பேர் இருப்போம், நம்ம சில பேர் ரெக்கமெண்ட் பண்ணா அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும், சில பேர் ரெக்கமெண்ட் பண்ணலன்னா அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாது.
இப்போ ஒரு சாதாரணமான ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான வீட்டில் வாழக்கூடிய ஒருத்தன் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறான் அரசாங்கத்திட்ட, எனக்கு இப்படிலாம் செய்யணும், நீங்க இதெல்லாம் செஞ்சு கொடுங்க மக்களுக்கு அப்படின்னு ஒரு ரெக்கமெண்ட், அப்படி ஒரு கோரிக்கை வைக்கிறானா இல்லையா? அப்படி அந்த கோரிக்கை வைக்கும் பொழுது அவனுக்கு அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுமா? படாது. ஏன்னா நான் ஒரு சாதாரண மனிதனாக தான் அந்த உலகத்துல கருதப்படுவான். அதுவே ஒரு உயர்மிக்க மனிதன், அந்த ஊரிலேயே ரொம்ப சிறப்புக்குரிய, அந்த தெருவிலேயே ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு நல்லவரான ஒருவர். அவர் இந்த கோரிக்கைய செய்றாருன்னு சொன்னா, அவருடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா, அவர் இருப்பது வேறு, இவர் இருப்பது வேறு. இவருடைய குணம் வேறு, இவருடைய அந்தஸ்து வேறு. அப்போ ஒரு ஸ்கூல்ல நம்ம ஒரு பிள்ளைய சேர்க்க போறோம்ன்னு சொன்னா கூட, ஸ்கூலு கூட பிரச்சனை கிடையாது. இப்போ ஒரு காலேஜ்ல ஒரு பையன சேர்க்க போறோம். நம்முடைய பையன நம்ம காலேஜ்ல சேர்க்க போறோம். காலேஜ்ல சேர்க்கும் பொழுது அவர்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்வி, நல்லா படிச்சானா, எத்தன மார்க்கு அதெல்லாம் பார்ப்பாங்க. அந்த ரேங்க் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அந்த கைடு எப்படி எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அவனுடைய கிரேட் எல்லாத்தையும் கேட்டு, அதன் மூலமாக அவனை அந்த கல்லூரியிலே சேர்க்கலாமா, சேர்க்க வேணாமான்னு சில பேர் முடிவெடுப்பாங்க. இன்னும் சிலர் இருப்பாங்க. சில ரெக்கமெண்டேஷன வச்சு சேர்ப்பாங்க. சில ஷஃபியா, சில பரிந்துரை செய்யக்கூடியவர்களை வச்சு சேர்ப்பாங்க. அந்த பையன் வந்து யாரு? இந்த ஊர் தலைவருடைய ஒரு பையனாக இருக்கிறான். அந்த ஊர்ல மதிக்கப்படக்கூடிய தலைவருடைய ஒரு பையனாக இருக்கிறான்னு வைங்களேன். அப்ப அவர் வந்து, "என் பையன நீங்க சேர்த்துக்கங்க" அப்படின்னு கேட்கும்பொழுது, "உங்க பையனா? நாங்க எடுத்துக்கிறோம். நாங்க எங்க காலேஜ் உங்க பையன நாங்க படிக்க வைக்கிறது எங்களுக்கு தான் பெருமை." அப்படின்னு சொல்லி அந்த பையனை, அந்த ஆண் பிள்ளையை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அப்போ எதன் காரணமாக? அந்த அந்த பையனுடைய வாப்பா இருக்கிறார் இல்லையா? அவர் ஒரு ஷஃபிய, ஒரு பரிந்துரை செய்யக்கூடியவராக இருக்கிறார். இனி முத்தா, எப்படி? ஏற்கப்படுகின்ற ஒரு பரிந்துரை செய்யக்கூடியவர். சில பேர்லாம் பெரிய பதவியில இருப்பாங்க. ஆனா, அவங்க சொன்னாலும் ஏத்துக்க முடியாது. அவருடைய குணம் சரி இருக்காது. அவர்களுடைய குல்கு சரி இருக்காது. இப்ப சரியில்லாதப்ப அவங்களுடைய, "இவரெல்லாம் சொல்லி நம்ம கேட்கணுமாப்பா?" அப்படின்னு உதாசீனப்படுத்திருவாங்க. யாரிடம் பரிந்துரை செய்கிறோமோ, அவரிடம் மதிப்பு இருக்க வேண்டும். அல்லாஹ்விடம் மதிப்பு இருக்க வேண்டும். மற்றவரிடம் மதிப்பு இருந்து அல்லாஹ்விடம் இல்லை என்றால் ஏற்கப்படாது. அப்போ மதிக்கப்படக்கூடிய ஒரு கண்ணியமிக்க ஒருவர் சொல்லும் பொழுது, அவர்தான் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு ஷஃபியாக இருக்கிறார். அப்படி ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு ஷஃபியா, ஒரு ஷஃபாத் செய்யக்கூடியவர், ஒரு பரிந்துரை செய்யக்கூடியவரும் அந்த லாலிமீன்களுக்கு இருக்கவே இருக்காது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ மறுமை நாள்ல அவங்கள பாதுகாக்கவும் ஆள் இருக்காது. இந்த அந்த நரகத்துல போகக்கூடிய அந்த லாலிமீன்கள, "இவர்களை நீ சுவனத்திற்கு அனுப்பு யா அல்லாஹ். இவர்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றேன். இவர்களுக்கு நான் ஷஃபாத் செஞ்சு பரிந்துரை செய்கிறேன். நான் கேட்கறது மூலமாவாச்சும் இவர நீ சுவனத்திற்கு அனுப்பிவிடு" என்று அவர்களுக்கு ஷஃபாத் செய்யக்கூடிய, பரிந்துரை செய்யக்கூடியவர்களும் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ அவர்களுடைய கதி அல்லாஹ் தீர்மானித்ததுதான். அந்த லாலிமீன்களுக்கு எப்பொழுதுமே தண்டனை என்பது உறுதியானதாக இருக்கும் என்பதை அல்லாஹு தஆலா இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக சொல்லிக் காண்கிறான். அப்போ அநீதம் செய்வது இந்த உலகத்துல எவ்வளவு கொடுமையான விஷயம் என்பதை விளங்கிக் கொள்ளணும். நம்ம அநீதம் செய்யறோம்ன்னு சொன்னா இந்த ஆயத்து நம்முடைய நினைவுக்கு வரணும். நினைவில் வந்து அநீதம் என்பது அல்லாஹு தஆலா தடுத்த ஒரு விஷயமாக இருக்கு. மக்களுக்கு எப்பொழுதும் நியாயத்தை மட்டும் தான் கற்பிக்கணும். நியாயத்தை மட்டும் தான் நம்ம செய்யணும். அநீதமான ஒரு செயலை செஞ்சான்னு வைங்களேன், அந்த சமயத்துல அவன் தப்பிச்சிருவான். ஆனால் அவனுடைய வஃபாத்திற்கு முன்னால் அவன் மிகப்பெரிய ஒரு பாதிப்பினை அவன் சந்திப்பான் என்று நாதாக்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அப்படியும் இல்லைன்னு சொன்னா, அவன் ராகத்தான் இந்த உலகத்துல வஃபாத் ஆயிருவான். ஆனா அவனுடைய மௌத்திற்கு பின்னால் அவனுக்கு கடுமையான வேதனைகள் இருக்கும் என்பதை இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். இப்ப இந்த ஒரு விஷயத்தை தான் அல்லாஹு தஆலா இந்த ஒரு ஆயத்துல நமக்கு சொல்லித் தருகிறான். காஃபிர், சூரத்துல் காஃபிர்ல இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுது. 18வது ஆயத்தாக சூரத்துல் காஃபிர்ல இந்த ஆயத்து பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க. இப்போ முசன்னிஃப் அவர்கள் கொண்டு வந்த இந்த 1வது ஆயத்தை நம்ம பார்த்தாச்சு. இப்ப 2வதாக முசன்னிஃப் அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஆயத்தை பார்ப்போம். வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, வமா லில்-ஸாலிமீன மின் நஸீரின், இன்னும் அந்த லாலிமீன்களுக்கு, அந்த அநீதம் இழைக்கக்கூடியவர்களுக்கு இல்லை, மின் நஸீரின் உதவி செய்யக்கூடியவர்கள் இருந்தும் யாரும் இல்லை.
அப்போ கிட்டத்தட்ட மேல சொல்லப்பட்ட ஆயத்து மாதிரிதான் இந்த ஒரு ஆயத்தும். மேல என்ன சொன்னா, 2 நபர்களை சொன்னான். பாதுகாக்கக்கூடியவர்களும் அவங்களுக்கு கிடையாது, அவர்களுக்கு ஷஃபாத் செய்து பரிந்துரை செய்து காப்பாற்றுவர்களும் யாரும் கிடையாது என்று அல்லா தாலா சொன்னான் இல்லையா? அதே மாதிரி இந்த லாலிமீன்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களும் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் இந்த உலகத்துல உதவி செய்யக்கூடியவங்க எக்கச்சக்கமான நபர் இருப்பாங்க. இந்த உலகத்துல அநீதம் செய்து அவருடைய பதவியை தக்க வைத்திருப்பவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பெரிய பெரிய பதவிக்கு இருப்பாங்க, பெரிய பெரிய பதவியில இருப்பாங்க. ஆனா அவங்க அநீதம் செய்வாங்க, ஓப்பனாவே தெரியும். அவர்கள் அநீதம் இழைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆனா அவர்களுக்கும் சில உதவிகளை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கும். அவர்களுக்கு என்ன செய்ய, அவர்களுக்கு ஒத்து போய் அவர்கள் மூலமாக சில உதவிகள் நடக்கணும்னு சொன்னா, அவர்களுக்கு ஒத்து போய் அவர்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்திற்கும் ஆமாம் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் பின்னால் சுற்றி திரிந்து அப்படி அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பல நபர்கள் இருப்பார்கள் இந்த உலகத்துல. அப்போ இந்த உலக தேவைக்காக வேண்டி அந்த உதவி செய்யக்கூடியவர் அந்த லாலிமீன்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறாருன்னு சொன்னா, இந்த உலகத்துல இருப்பாங்க சரிதான். அந்த மறுமை நாள்ல இவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. இந்த லாலிமீன்கள் நரக நெருப்புல தவிக்கும் பொழுது அவர்கள் தண்ணி கேட்டால் குறுப்பதற்கு யாரா உதவி செய்வாங்களா? அவங்களும் மனுஷங்க தானே. அவங்க ஏதோ தெரியாம அநீதம் செஞ்சுட்டாங்க. அவர்களுடைய தாகத்தை போக்க நீ ஒரு தண்ணியை தந்துரியா அல்லாஹ்? இல்ல தன்னுடைய கையில இருக்கக்கூடிய தண்ணி எடுத்து அவங்க கையில கொடுத்துருவாங்களா? ஒரு இது உதவி செய்வாங்களா இது போல? அப்போ செய்ய மாட்டாங்க, யாருமே செய்ய மாட்டாங்க. அந்த அநீதக்காரர்களுக்கு அவர்களுக்கான தண்டனை அவர்களுக்கு நிரந்தரமாக இருக்கும். அவர்களுக்கு யாரும் உதவி செய்வதற்கு முன்வர மாட்டார்கள் என்பதை இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா கற்றுத்தரக்கூடியவனாக இருக்கிறான். அல் ஹஜ், சூரத்துல் ஹஜ்ஜில இந்த ஆயத்து பதிவு செய்யப்படுது. 71வது ஆயத்தாக சூரத்துல் ஹஜ்ஜில இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ நம்ம 2வது சொன்ன விஷயத்தை நிறைவு செஞ்சாச்சு. என்ன? இந்த 2 ஆயத்துகளை பற்றி நம்ம பேச போகிறோம் என்று சொன்னோம். இந்த 2 ஆயத்துகளுக்கான தர்ஜிமாவையும் அதற்கான விளக்கத்தையும் நம்ம முழுமையாக நம்ம பார்த்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப பாருங்க, அம்மல் ஹதீசு, இன்னும் இந்த ஹதீசுகள் ஆகிறது. ஃபமின்ஹா, இந்த பாடத்தில் இருந்தும் உள்ளதாக இருக்கின்றது. ஹதீசு அபீ தர்ரின் ரதியல்லாஹு அன்ஹு, அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீசு ஆகிறது. இந்த பாடத்தில் இருந்தும் கட்டுப்பட்டதாக உள்ளது. அல் முத்தகத்திமு ஃபி ஆஹிரி பாபில் முஜாஹதா, பாபுல் முஜாஹதா என்ற அந்த பாபினுடைய இறுதியிலே முந்தி சென்ற அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸும் இந்த ஹதீஸில் இருந்து, இந்த பாடத்தில் இருந்து கட்டுப்பட்டதாக இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கே சொல்லி தருகிறார்கள். அப்போ அவங்க அந்த பாபுல் முஜாஹதால இறுதியில சொல்லப்பட்ட அந்த அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ், அந்த ஹதீஸானது இந்த பாபிற்கும் தோதுவாக வரும், இந்த பாடத்திற்கும் தோதுவான ஒரு ஹதீஸாக இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு பதிவு செய்து தருகிறார்கள். இப்போ நம்ம இந்த பாடத்துல சொல்லப்படக்கூடிய முதலாவது ஹதீஸ நம்ம இப்போ வாசிப்போம் வாங்க. 203வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 203வது ஹதீஸாக இது இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது, வான் ஜாபிரின் ரதியல்லாஹு அன்ஹு, ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை சொல்றாங்க. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கால அவர்கள் சொன்னார்கள், இத்தகுல் லுல்ம, நீங்கள் அநீதத்தை, அநீதம் செய்வதை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். ஃபஇன்ன லுல்ம, எனவே நிச்சயமாக அநீதம் என்பதாகிறது துலுமாத்துன் யௌமல் கியாமத்தி, மறுமை நாளின் இருள்களாக இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். மக்களுக்கு சொல்றாங்க, நீங்க அநீதத்தை பயந்து கொள்ளுங்கள்,
நீங்கள் இந்த உலகத்துல அநீதம் செய்யக்கூடியவர்களா இருக்கிறீர்கள் சொன்னா அப்படி நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அந்த அநீதத்தை நீங்கள் பயந்து கொண்டு அந்த அநீதம் செய்யக்கூடியவர்களாக நீங்க ஆகிறாதீங்க. மக்களுக்கு நீங்கள் அதலை மட்டும் நீதியை மட்டும் நீங்கள் செய்யுங்கள். நீதமான காரியத்தை மட்டும் நீங்க செய்யுங்க. அநீதமான காரியத்தை நீங்கள் எப்பொழுதும் செய்யாதீங்க. ஏன்னா அந்த அநீதம் என்பது அந்த அநீதம் இழைக்குதல் என்ற அந்த தன்மையாகிறது அது கியாமத் நாளுடைய இருளாக இருக்கின்றது, இருள்களாக இருக்கின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப மறுமை நாள்ல இந்த துல்ம் என்ற ஒரு செயல் தான் அவனுக்கு ஒரு துலுமாத்து, ஒரு இருள்களாக அவனுக்கு வந்து நிற்கும். இப்ப என்ன சொல்ல வராங்க, ஒருத்தவன் இந்த உலகத்துல நல்ல அமல் நிறைய செஞ்சிருப்பான், அல்லாஹுடைய பாதையில கரெக்டா தொழுதிருப்பான், அல்லாஹுடைய பாதையில கரெக்டா சதக்கா நிறைவேற்றுவான், அல்லாஹ் ஒரு பிடித்தமான எல்லா காரியத்தையும் செய்யக்கூடியவனா இருப்பான். ஆனா அவனிடத்துல அந்த துல்ம் என்ற தன்மை இருக்கும். அவன் அநீதம் இழைக்கக்கூடியவனாக இருப்பான், மக்களுக்கு அநீதம் இழைத்து மக்களை வேதனைப்படுத்தக்கூடியவனாக இருப்பான். அப்போ அப்படிப்பட்ட நபர் அவனுடைய மறுமை நாள் அவன் நிலைமை எப்படிதான் இருக்கும்? அவனுடைய அமலின் காரணமாக அவன் செய்த அந்த அமலின் காரணமாக எல்லாம் அவனுடைய அமல்கள் மூலமாக அவனுடைய எல்லாமுமே பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கணும். அவனுடைய நிலை அந்த நேரத்துல பிரகாசிக்கக்கூடியதாக தான் இருக்கணும். ஆனா அவனுடைய நிலையானது மறுமையின் நாள்ல இருளடித்ததாக இருக்கும், இருட்டி போனதாக, ரொம்ப பிரகாசம் இல்லாத ஒரு நிலையில் அவன் இருக்கக்கூடியவனாக இருப்பான். ஏன்னா இந்த அநீதம் என்ற ஒரு செயலானது அவன்கிட்ட இருக்குதா இல்லையா? இந்த அநீதம் என்ற இந்த செயல் இருப்பதன் காரணமாக தான் அவன் இந்த மறுமை நாள்ல இருளிலால் சூழப்படுகின்றான் என்ற ஒரு கருத்தை கொண்டதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இன்னும் சொல்றாங்க, ஒத்தகு ஷுஹ, இன்னும் அந்த கஞ்சத்தனத்தை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்ன ஷுஹ, எனவே நிச்சயமாக கஞ்சத்தனமாகிறது அஹ்லகமன் கான கபிலக்கும், உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களை அது அழித்து விட்டது என்று சொன்னார்கள். இப்போ கஞ்சத்தனத்தை நீங்க அஞ்சுங்க. நீங்கள் தாராளமாக நீங்கள் மக்களுக்கு, நீங்கள் பிற நபர்களுக்கு செலவிட நீங்க தயங்காதீங்க. நீங்க சேமிச்சு வச்ச காசை கஞ்சத்தனம் புடிச்சு புடிச்சு யாருக்கும் செலவழிக்காம அதை அப்படியே சேமித்து வைத்துக் கொண்டே மட்டும் இருக்காதீங்க. அதை நீங்கள் சதக்காவாகவும் நீங்கள் கொடுங்கள். அதை பிறருக்கு நீங்கள் அன்பளிப்பாக கொடுத்து பழகுங்கள். ஏன்னா இந்த கஞ்சத்தனம் என்ற இந்த செயலாகிறது உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தாங்களா இல்லையா, அந்த முன்னால் வாழ்ந்த நபர்கள் எல்லாம் அழித்த ஒரு தன்மையாக இருக்குது. அப்ப கஞ்சத்தனத்தினால, கஞ்சத்தனம் என்ற அந்த தன்மை இருப்பதன் காரணமாக இந்த உலகத்தில் அழிந்தவர்கள் ஏராளம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு கவுலின் மூலமாக, இந்த ஒரு சொல்லின் மூலமாக நமக்கு சொல்லித் தரக்கூடியவர்களா இருக்கிறார்கள். இன்னும் சொல்றாங்க, ஹமலஹும், அந்த கஞ்சத்தனம் அவர்களை தூண்டிவிட்டது, அலா அன் சஃபகு திமாஅஹும், அது அவர்களுடைய இரத்தங்களை ஓட்டுவதன் மீதும் அது அவர்களை தூண்டிவிட்டது. வஸ்தஹல்லு மஹாரிமஹும், இன்னும் அவர்களுக்கு அவர்களுடைய தடுக்கப்பட்ட காரியத்தை அவர்கள் ஹலாலாக ஆக்குவதற்கு, அவர்கள் கூடுமானதாக அவர்கள் ஆக்கிக் கொள்ளவும் அவர்களை அது தூண்டியது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸனை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள் என்பதை நமக்கு இங்கு பதிவு செய்து தருகிறார்கள். இதுதான் 203வது ஹதீஸ். அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபு தஹரீம் துல்மி ஒலம்பரி பிரத்தில் மலாலிம் என்ற இந்த பாடத்திற்கீழ் அமைவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக இந்த ஹதீஸ்ல சொன்ன விஷயமே இத்தகுல் துல்ம, அநீதம் செய்வதை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள்னு சொன்னாங்க. அந்த அநீதம் என்பது மறுமை நாளினுடைய இருளாக அது இருக்கின்றது, அது மறுமை நாளில் இருளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது என்பதையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இப்ப இந்த ஒரு கருத்து இந்த ஹதீஸ்ல உள்ளடக்கி இருக்குதா இல்லையா? இப்ப இந்த காரணத்தினாலதான் இந்த ஹதீஸானது இந்த பாபு தஹரீம் துல்மி வல் அம்ரி பிரத்தில் மலாலிம் என்ற இந்த பாடத்தின் கீழ் அமைவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய பாடத்துல இந்த பாடத்தினுடைய ஒரு சிறிய அறிமுகத்தை நம்ம பார்த்தோம்.
அதுல சொல்லப்பட்ட இந்த 2 ஆயத்துக்களை நம்ம பார்த்தோம். மூன்றாவதாக இந்த பாடத்திற்கு கீழ் வரக்கூடிய இந்த முதலாவது ஹதீஸையும் நம்ம தர்ஜிமா வச்சு அதற்கான விளக்கத்தையும் முழுமையாக நம்ம பார்த்து இன்றைய பாடத்தை நம்ம நிறைவு செஞ்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல நாம் இந்த 204வது ஹதீஸை குறித்தான செய்திகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.